தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல. ஜனநாயகத்தின் வேர்கள் நமது மண்ணில் 1000 ஆண்டுகளாக ஆழமாக பதிந்துள்ளது. தொண்டை நாட்டின் உத்திரமேரூர், சோழ நாட்டின் செந்தலை போன்ற பகுதிகளில் நடைமுறையில் இருந்த குடைவோலை முறை மக்கள் பிரதிநிதிகளை மக்களே தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டின் நீண்ட நெடிய ஜனநாயக மரபை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்பதனை கல்வெட்டுகளும் சங்க இலக்கியங்களும் சான்றாக பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் 1000 ஆண்டுகள் தேர்தல் வரலாறு கொண்ட தமிழகத்தில சுதந்திரத்திற்கு பிறகு 1952ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 17வது சட்டப்பேரவை தேர்தல் என்பது சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. நாம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருந்து அந்த நேரடி காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் தொலைபேசிகளை உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில அதற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆண் வாக்காளர்கள் 3579 பேர், 443 பெண் வாக்காளர்கள், அதே போல ஒரு திருநங்கையும் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில அதிகபட்சமாக கரூர்ல, எழுபட்சமாக அம்பாசமுத்திரத்தில் 5 வேட்பாளர்களும் களத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 5,73,00,000 பேர் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கிறார்கள். SIRக்கு பிறகு 40 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,93,00,000 பேரும், 7000த்திற்கும் மேற்பட்ட 3ஆம் பாலினத்தவர்களும் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இளம் வாக்காளர்கள் 14 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இளம் வாக்காளர்கள் இந்த முறை தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 1,40,000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். 30 துணை இராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய அந்த போலீசார் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சரியாக காலை 7 மணிக்கு தேர்தல் என்பது, வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 16 சட்டமன்ற தொகுதிகளில் 975 இடங்கள்ல 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 315 வாக்குச்சாவடி மையங்களும், குறைந்தபட்சமாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 192 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒப்பிடும்போது கடந்த 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 3998 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலில் 4023 பேர் போட்டியிடக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. பொதுமக்கள் காலையிலேயே மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். நீங்க பார்க்கலாம், பொதுமக்களுக்கு தேவையான அந்த நிழல் பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாக்காளர்களுக்கான அந்த குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் என்னென்ன அதிகாரப்பூர்வ அங்கீகரிக்கப்பட்ட அட்டையை வைத்து வாக்களிக்கலாம் என்ற விவரங்கள்லாம் இங்கே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதார் அட்டை, வங்கி, அஞ்சலகங்களால் புகைப்படத்துடன் வழங்கப்பட்ட கணக்கு புத்தகங்கள், ஓட்டுநர் உரிமம், அதே போல ஸ்மார்ட் கார்டு, ஓய்வூதிய ஆணையம், புகைப்படத்துடன் கூடியது உள்ளிட்ட இந்த 12 ஆவணங்களை தேர்தலில் வாக்களிக்க வரக்கூடியவர்கள் எடுத்து வந்து வாக்களிக்கலாம் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் காலையில் 7 மணிக்கு
தொடங்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்குள்ளே செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிக்குள்ள புகைப்படம் அல்லது வீடியோ எடுத்தால் அதனை சமூக வலைத்தளங்களில் பகிரக்கூடாது என்றும் 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 128 வாக்குப்பதிவு தொடர்பான இரகசியத்தன்மையை கண்டிப்பாக பேணப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கேட்டுக்கொண்டது. வாக்காளர்கள் அல்லது எந்த கட்சி வாக்களித்தார்கள் என்பதை வெளிப்படுத்துவது முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மீறினால் பிரிவு 128 கீழ் 2 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும் என்றும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து சென்ற பணம், நகை, பரிசு பொருட்கள் என இதுவரை மாநிலம் முழுவதும் 1262 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா 543 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் 75,064 வாக்குப்பதிவு மையங்கள்ல சிறப்பு வகை வாக்குச்சாவடிகள் பல்வேறு பிரிவினரை ஊக்குவிக்கும் வகையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 249 மாதிரி வாக்குப்பதிவு மையங்களும் பெண்களே நிர்வகிக்கும் வகையில் 325 மையங்கள், அதே போல இளைஞர்கள் மட்டுமே பணியாற்றும் வகையில் 79 மையங்கள், மாற்றுத்திறனாளிகளால் நிர்வகிக்கப்படும் 71 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 3,60,028 பேர் இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆசிரியர்கள், அதே போல அலுவலர்கள், போலீசார் என இவ்வளவு பேர் இந்த தேர்தல் பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் காலையிலேயே தங்களது ஜனநாயக கடமையாற்ற தேர்தல் மையங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய தினம் சென்னையில 100 டிகிரிக்கு அதிகமாக வெயில் பதிவாகக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி என அனைத்தும் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் சுதாகர் உங்களுக்கு இந்த நேரடி காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் தங்கள் எடுத்து வரக்கூடிய அந்த தொலைபேசிகளை இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதுவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதுல இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா 12 தொலைபேசியை வைக்கக்கூடிய ஒரு நிலை வைக்க முடியும். அதே போல பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை முறையாக ஆற்றி வருகிறார்கள். தாங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஆவணங்களை சரிபார்த்த பிறகு இந்த தேர்தல் அலுவலர்கள் அவர்கள் வாக்களிக்க உள்ளே அனுமதிக்கிறார்கள். சென்னை முழுவதும் மக்கள் உற்சாகத்துடன் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய கள நிலவரம் என்பது நீடித்து வருகிறது. வெயில் அதிகமாக இருந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.